அங்கே வந்து கொடுத்த பதவிக்காக ஏதோ விசுவாசமாக பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இவர் சொல்வது இவருடைய இமேஜை குறைச்சிக்கிட்டு விஜய்க்கு விசுவாசமாக இருந்தால் நான் ஒன்றும் இல்லைன்னா பந்திரி பதி போயிடும்ல. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது ரெண்டே தான். ஏதாவது வேறு மாதிரி பேசினா எங்களை பாராட்டி பேசினால 2 நாள் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் சட்டமன்றத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலித்களுக்கு திமுக என்ன பண்ணியிருக்கு, அது மாதிரி தலித்தை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்லாம் ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அதாவது வன்னியரசு பற்றி நான் குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை. காரணம், அவர் பல ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு, அதாவது வந்து பட்டியலின மக்களுக்கு இந்த ஆட்சி என்னென்ன செய்தது, கலைஞரிலிருந்து தளபதி வரை என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அவர் ரொம்ப எங்கள் திமுகவில் இருக்கிற பேச்சாளர் பேசியதை விட அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். அதற்குரிய ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கிறது. இவர் இப்போ திருப்பி இது வெளியில் பேசினார்னா அவர் பேசிய பேச்சுக்களை நாங்கள் ஒளிபரப்ப தயாராக இருக்கிறோம். காரணம்னா யாரை கேட்டாலும் சரி, நீதிமன்றத்திலே கூட திமுக தலித் மக்களுக்கு செய்ததை போல வேறு யாரும் செய்யவில்லை என்று என் மீது வழக்கு தொடரப்பட்டு நேற்று கூட என்னை பற்றி சட்டசபையில் நான் பேசியதாக சொன்னார்கள். நான் பேசியது உச்சநீதிமன்ற வரலை போனது. உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்லியிருக்கிறார், திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக தலித் மக்களுக்கு செய்ததை போல வேறு எந்த ஆட்சியும் செய்ததில்லை என்பதை உச்சநீதிமன்ற தீர்வு. நேற்று ஒரு அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் உச்சநீதித்தை அவமதிப்புக்கிற மாதிரி என் பெயரை அங்கே சொல்லி பேசியிருக்கிறார். அந்த வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்குகிறவர் நீதிபதியே சொல்கிறார், உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்கிறார் வந்து இவர்கள் செய்ததை போல யாரும் செய்ததில்லைன்னு. வன்னியரசு அதே போல தொல் திருமாவளவன் தலித் தலைவர்கள் அத்தனை பேரும் திமுக, அது குறிப்பாக கலைஞர் ஆட்சியில் அவர் வந்த நாளிலிருந்து என்னெல்லாம் சாதித்திருக்கிறார், என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவர் மந்திரி பதவி கிடைத்திருக்கிறது பாவம், அதுக்காக அவர் பேசியிருக்கக்கூடும். ஆனால் வரலாறு யாரும் மறைக்க முடியாது. திமுகவுக்கு பேரே தலித் கட்சி தான். திமுக துவக்க காலத்தில் இந்த கட்சிக்கு இருந்த பேரே தலித்துகள் கட்சி என்று தான் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் திமுகவினால், திராவிட இயக்கத்தால், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் பல சாதனைகளை பட்டியலின மக்களுக்கு தலைவர் கலைஞர், அதனாலேயே ஒரு சில சமுதாயத்துக்கு அவர் எதிரியானார். ஆனால் அதையும் தாங்கி சட்டமன்றத்தில் மிக அருமையாக சொன்னார். அவர் ஆட்சி காலத்தில் 69 76 வரை அப்போல்லாம் சர்வீஸ் கமிஷனில் நியமிக்கிற அதிகாரம் சீஃப் மினிஸ்டருக்கு இருந்தது. இந்த குரூப் 1 சர்வீஸில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவர்களுக்கு யார் யார் கொடுப்பது என்பதில் இருந்தது. 84 பேரை குரூப் 1 சர்வீஸில் அந்த காலத்தில் நியமித்தது. மொத்த பேருமே ஒருத்தர் கூட ஏற்றுக்குடியினர் இல்லை. அப்போ தான் சட்டசபையிலே HV அண்டே அவர்கள் இது ஒரு 3rd rate கவர்மெண்ட்னு சொன்னபோது தலைவர் கலைஞர் சட்டசபையிலே சொன்னார், இது ஒரு 3rd rate என்று சொன்னார். அல்ல, இது ஒரு 4ஆந்தர சர்க்கார், சூதரனுடைய சர்க்கார் என்று சட்டசபையில் சொன்ன தலைவர் தான் கலைஞர். ஆக அதனாலே சில மேல் ஜாதியினருடைய எதிர்ப்புக்கு ஆளாகி கவலைப்படாமல் அரசியல் நடத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இது அந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கி ஏதோ பதவி கிடைத்தது என்பதற்காக யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இப்போ பேசுக. இவர் இந்த 2 நாள் பேசுனதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஆனால் எங்களோடு இருந்தபோது அவர் பேசிய பேச்சுகள் எல்லாம் நான் முன்னே குறிப்பிட்டது போல திமுகவில் இருக்கிற பட்டியலின மக்கள் பேசியதை காட்டிலும் மிக அருமையாகவும் ஆதாரபூர்வமாகவும் திமுக ஆட்சியில் என்னென்ன நன்மைகள் பட்டியலின மக்கள் செய்துபட்டிருக்கிறது என்பதை பட்டியலிட்டவர்களில் முதன்மையானவர் வன்னியரசு. இவர்கள் ஏதோ இந்த ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கலாம். எங்கள் உதயநிதி சொன்னதை போல நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் சாதனைகள் நிற்கும். நாங்கள் செய்ததே அந்த சமுதாய மக்கள் மறக்க மாட்டார். இது உணர ஆரம்பிச்சிட்டாங்க. திண்டிவனத்தில் போய் பிரச்சாரம் செய்த போது என்னுடைய வெற்றியை விட வன்னியரசு வெற்றி தான் பெறுது என்று சொன்னவர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி. அவ்வளவு பெருந்தன்மையாக எந்த அளவுக்கு
வன்னியரசை நாங்கள் மதித்தோம் என்பதற்கு அந்த பேச்சு தான் கடைசி நேரத்தில் அவர் உடல்நிலை சரியாமல் இருந்தார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலை கூட இருந்தது. ஆனால் திமுககாரன் உயிரை கொடுத்து உழைத்து வெற்றி பெற செய்தார்கள். அதை நாங்கள் இப்போ சுட்டி காட்ட விரும்பலை. காரணம் என்னென்னா அது இதை விவாதம் பார்த்து வச்சோம். எங்களால் உங்களால் ஏதோ ஜெயிச்சிட்டாங்க மந்திரி. நாங்கள் எங்கிட்டேருந்து ஜெயிச்சுட்டு இப்போ அங்கே போயிருக்காங்க. அங்கே கொடுத்த பதவிக்காக ஏதோ விசுவாசமாக பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் இவர் சொல்வது இவருடைய இமேஜை குறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆட்சிக்கு விஜய்க்கு விசுவாசமாக இருந்தால் நான் ஒன்றும் இல்லைன்னா மந்திரி பதவி போயிடும்ல. ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிறது 2 தான். ஏதாவது வேறு மாதிரி பேசினா எங்களை பாராட்டி பேசினால 2 நாள் அமுச்சு விட்ருவாங்க. அதனால் கம்யூனிஸ்ட்டுக்கு அதனால தான் சேராமலே இருந்துக்கிட்டு அவங்க விமர்சனம் பண்ணுறான்.